ஷீமேயிங்கிறதான மனுஷன் சபிச்சான் பாருங்க. ஷீமேயிங்கிற ஒரு மனுஷன் என்னென்னலாம் வார்த்தை, தூஷித்தான் போட்டிருக்கு, மண்ணை வாரி இறந்தான் போட்டிருக்கு, கற்களை எரிந்தான் இருக்கு. அதாவது நம்ம சைடில் உள்ள நம்ம பாஷையில சொன்னோம்னா வயிற்றுல அடிச்சுக்கிறது, மண்ணை வாரி இறக்கிறது, கல்லெடுத்து அடிக்கிறது, ரத்த பிரியனே பேலியாளி மனுஷன் தொலைஞ்சு போ தொலைஞ்சு போ தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டு ஷீமேயி தாவீதை சபிக்கிறான், மண்ணை வாரி தூக்கி அறையிறான். பழைய பாட்டில் அந்த மனுஷனிடத்துல ரோமர் 8:28 இருக்கு. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்து தாவீதின் இடத்துல, ஆண்டவரே இவன் இன்னைக்கு பேசிட்டோன் இருக்கு, கர்த்தர் இந்த சிறுமையின் பார்த்து ஒரு நாளில் எனக்கு நன்மையை என்ன செய்வார், சரி கட்டுவார். யாருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க சித்தம் இல்லாமல் சொல்லுங்க, ஷீமேயினுடைய சாபத்தை கர்த்தர், இந்த வார்த்தை பாருங்க, கர்த்தர் தாவீதின் மேல் அன்பு கூர்ந்தபடியால், தேவனாகிய கர்த்தர் தாவீதின் மேல் அன்பு கூர்ந்தபடியால் தேவனாகிய கர்த்தர் அந்த ஷீமேயினுடைய சாபத்தை தாவீதுக்கு என்னவாக மாற பண்ணினார், ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். போயிட்டு திரும்ப வந்து மறுபடியும் உட்காந்துக்கிட்டார் மனுஷன். போன மாதிரி போனார், திரும்ப வந்து எங்க உட்காந்துக்கிட்டாருன்னா போஸ்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டார். சரியா போச்சு. இப்ப சொல்லுவோம், எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? கை தூக்கணும் பார்ப்போம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்? சரி, 10 ஆசீர்வாதம் வேணும்னா நம்மளை எத்தனை பேர் சபிச்சா, எத்தனை பேர் நம்மளை சபிக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில 10 ஆசீர்வாதம் வரணும்னா எத்தனை பேர் சபிச்சா வந்துடும்? 10 சாபம் விட்டாங்கன்னு வச்சுங்க, நமக்கு எத்தனை ஆசீர்வாதம்? 10. யாரோ ஒருத்தர் என்ன விட்டாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தர் சாபம் விட்டா நமக்கு எத்தனை ஆசீர்வாதம்? ஒரு ஆசீர்வாதம். 10 பேர் சாபம் விட்டா 10 ஆசீர்வாதம். முழு உலகமே நம்மளை விட்டு என்ன செஞ்சா, சபிச்சா, அவ்வளவு உலக அளவுக்கு நமக்கு என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம். ஆமென். அப்பெல்லாம் உண்மையிலே நம்மளை யாராவது சபிச்சாங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை யாராவது சபிக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, மண்ணவாரி இறக்கிறாங்க, வயிற்றுல அடிச்சுக்கிறாங்க, அதுல காரணம் இல்லாம காரணம் இருக்கவே கூடாது. அதுல காரணம் இருக்கக்கூடாது. நாம் தேவனிடத்தில் மாத்திரம் நம்ம அன்பு கூர்ந்திருந்து நம்மளிடத்தில் குற்றமும் நம்மளிடத்தில் அக்கிரமும் நம்மளிடத்தில் இல்லாது இருக்குமானால், மனுஷருடைய எந்த சாவுமா இருந்தாலும் சரி, தேவன் அதை என்னவாய் முடிய பண்ணுவார்? ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவார். அப்பெல்லாம் நம்மள என்ன செய்யணும் சொல்லுவோம். அப்போ யாராவது நம்மளை சபிக்கிறாங்க அப்படின்னா துள்ளி குதிக்கணும். ஆண்டவரே எனக்கு இது என்னவோ மாறப்போகுது, எனக்கு இது ஆசீர்வாதமாய் மாறப்போகுது, எனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயோ என்ன சபிச்சுட்டாங்க. இன்னும் ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, என்ன சபிச்சுட்டாங்க, என்ன அப்படியே வயிறு எனக்கு அவங்க செஞ்ச காரியம், துன்பம், கொடுத்த பேச்சு, நிந்தை, கல்லெடுத்து அடிச்சது, மண்ணவாரி இறைச்சது. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு மனுஷன் கூட சொல்றாரு, அவன்கிட்ட ஒரு அக்வா ஃபில்டர் இருந்துச்சு. பிரியமானவர்களே, சோ தேவனுடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். நமக்கு எல்லாம் பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்கு பார்வைக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, யோசேப் இல்ல, சிமியோன் இல்ல, பெஞ்சமின் என்ன செய்ய பாக்குறீங்க, கொண்டு போக பாக்குறீங்க, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குறீர்கள். அப்படியே கண்ணால பார்த்து அப்படியே தரிசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய வழிகள் என்னவானவைகள்? உத்தமமானவைகள், செம்மையானவைகள். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா 1ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் இங்கே வாசிக்கிறோம். 2:3 பழைய உடன்படிக்கையினுடைய கடைசி புஸ்தகம் மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை சிநேகித்தேன். இது ஆரம்ப நாட்கள் இருந்தே இந்த ஜனங்களுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு, யாக்கோபுனுடைய சந்ததி யாருக்கு ஒரு பெரிய கேள்வி. யாக்கோபுனுடைய சந்ததி யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு சலிப்புக்கு வந்துட்டாங்க, அசட்டைக்காரர்களாய் வந்துட்டாங்க. எங்க மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்தில் கர்த்தர் சொல்றார், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் என்ன சொன்னாங்க? நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு அண்ணன் அல்லவோ,
ஆகிலும் தம்பியாகிய யாக்கோபை உன்னை நான் என்ன செய்தேன்? சிநேகித்தேன். மூத்தவனை நான், 3ஆம் வசனம், ஏசாவையோ நான் வெறுத்தேன், மூத்தவனை நான் வெறுத்தேன், இளையவனாகிய உன்னை நான் சிநேகித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தர் சிநேகித்தாரா எங்களையா? ஆண்டவர் எங்களை அன்பு கூர்ந்தாரா? எங்களை சிநேகிச்சாரா? அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தர் எங்களை சிநேகிக்கல. இதுவும் என்ன அப்படின்னா கண்ணுக்கு புலப்படல. தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளல. தேவனுடைய வழிகளை, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளாத தரிசித்து நடந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாரு? ஆண்டவர் சொல்றார், ஏசா அண்ணன், அவனை நான் வெறுத்தேன், மூத்தவனை நான் வெறுத்தேன், இளையவனாகி யாக்கோபை உன்னை நான் சிநேகிச்சப்பா. நீங்க எப்படி சிநேகிச்சன்னு ஒரு கேள்வி இப்படி கேட்டீங்களே நீங்க. ஆமா, எங்களை எப்படி சிநேகிச்சீங்க? அவனை வெறுத்தன்னு சொல்றீங்க, எங்களை சிநேகிச்சன்னு சொல்றீங்க. நீங்க எங்களை ஒண்ணு சிநேகிக்கல, நீங்க எங்களை ஒண்ணு அன்பு கூறல. தேவனுடைய அன்பை விளங்கிக் கொள்ள முடியல. தேவனுடைய வழிகளை அவர்கள் அங்கீகரிக்க முடியல. அவர்கள் சொல்றதுக்கு ஒரு முகாந்திரம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஜனங்கள், இந்த யாக்கோபனுடைய சந்ததியார் கர்த்தர் எங்களை எங்க சிநேகிச்சார் கேட்கறதுக்கு ஒரு முகாந்திரம் காலாகாலமாய் அவருடைய இருதயத்தில் ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்க இங்க வாசிக்கிறோம் பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் வசனத்தில் பாருங்க. 4ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டேன். ஈசாக்கு அந்த முற்பிதாவுக்கு யாரையும் கொடுத்தேன், யாரையும் கொடுத்தேன், யாக்கோபையும் கொடுத்தேன், ஏசாவையும் கட்டளையிட்டேன். ஏசாவுக்கு எதை கொடுத்தேன்? சேயீர் மலை தேசத்தை. நல்ல வேற மாதிரி சொன்னோம்னா நல்ல சூப்பர் சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்துட்டேன். அதாவது வெறுத்த, நல்லா சொல்லணும், வெறுத்த ஏசாவுக்கு நல்ல சூப்பரா சேயீர் மலை தேசத்தை கொடுத்தேன். சிநேகித்த யாக்கோபுக்கு, நான் சிநேகித்த இளையவனாகிய நான் தெரிந்து கொண்ட சிநேகித்த யாக்கோபுக்கு, அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் 400 வருஷம் 430 வருஷமா எகிப்துல அடிமையா இருக்கும்படிக்கு எகிப்துக்கு அனுப்பிச்சு விட்டேன். வர்றா, இந்த கதை நல்லா இருக்கா? இப்ப சொல்லுங்க. இப்பதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? God's ways are perfect. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? தேவனுடைய வழிகள் செம்மையானவைகள். சொல்லுவோம், சவுண்டா சொல்லுவோம். எப்ப சொல்லணும்? வெறுத்தவனுக்கு என்ன? வெறுத்தவனுக்கு என்ன தேசம்? சேயீர் சூப்பர் மலை தேசம். நல்லா ஓஹோ. சிநேகித்த யாக்கோபுக்கு எங்க அனுப்பிச்சு வச்சாச்சு? எகிப்துக்கு நாடு கடத்தி விட்டாச்சு. போய் 430 வருஷமா அடிமைத்தனமா கிடக்கணும், அடிமைகளா கிடக்கணும், அவனுடைய பிள்ளைகளோட சந்ததிய. இப்ப இது பார்த்தா எப்படி இருக்கு? இப்ப சிநேகிச்சாரா? கர்த்தர் சிநேகிச்சார். அவன் நல்லா இருக்கான், அவன் ஓஹோன்னு இருக்கான். என் பங்காளி நல்லா இருக்கான், ஏன் என் உடன்பிறப்பு நல்லா இருக்கான். இன்னைக்கு யாக்கோபுனுடைய சந்ததியார் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் காலாகாலமாய் சொல்லிட்டு இருக்கான். எங்க நான் எங்க நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்ட்டு. கர்த்தர் சிநேகிச்சார். எங்க சிநேகிச்சார்? எங்க சிநேகிச்சார்? என் உடன்பிறப்பு, என் பங்காளி, ரட்சிக்கப்படாதவன், அவிசுவாசி, உலகத்தில் இருக்கிறான், அவன் ஓஹோன்னு இருக்கான், நல்ல வீடு வாசலை கட்டி நல்லா இருக்கான். எனக்கு என் பிள்ளைகள் இன்னும் வேலை ஆகல, அன்எம்ப்ளாய்மெண்ட், 30 வயசுக்கு மேல பொண்ணுக்கு கல்யாணம் இன்னும் பண்ண முடியாம இருக்கு. கர்த்தர் சிநேகிச்சார். எங்க சிநேகிச்சார்? அவன் விக்கிரகத்தையும் கல்லையும் கும்பிட்டு இருக்கான், ஓஹோன்னு இருக்கான். என்னை சிநேகிச்சேன்னு சொல்றார், இன்னும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. கர்த்தர் என்னை சிநேகிச்சார்னு சொன்னார், இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல.
இன்னும் ஒரு சரியான பிளேஸ்மெண்ட் ஆகல, இன்னும் ஒரு டெம்பரரி ஜாப்ல இருக்கேன், இப்படி நிறைய அடுக்கிட்டே போக வேண்டியதான். கர்த்தர் சிநேகிச்சார் சொல். காலத்துக்கு வியாதி, காலத்துக்கு ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட் 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 ட்ரீட்மெண்ட். கர்த்தர் சிநேகிச்சார். அவன் நல்லா இருக்கான், பங்காளி நல்லா இருக்கான், உடன்பிறப்பு நல்லா இருக்கான், ரட்சிக்கப்படாதவன் நல்லா இருக்கான், அவிசுவாசி நல்லா இருக்கான், அவெல்லாம் ஓகோன்னு இருக்கான். சிநேகிச்சேன்னு சொல்றேன். நான் அடிமைத்தனமா இருக்கேன், இன்னும் நான் அடிமையில இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, இப்படி நாம் இருப்போமானால் நாம் தேவனுடைய வழிகள் என்ன செஞ்சுக்கலான்னு அர்த்தம்? புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். தேவனுடைய வழிகள் பூர்ணமானவைகள் அப்படின்னு புரியல. இந்த உலகத்தானுக்கு எல்லாம் கவனிங்க, ஏசாவுக்கு, மாம்சமானவனுக்கு, ஏதோமிற்கு, ஏசாவுக்கு சிவப்பு கூழ், வயிற்றுனுடைய திரவியம் தான், அவ்வளவுதான். வயிற்றுக்கு வேண்டிய திரவியம் அவ்வளவுதான். அவன் நித்தியத்தை அவன் சுதந்திரிக்க முடியாது. ஏசாவுக்கு நித்தியம் கிடையாது. அவன் மாம்சமானவன், அவன் இங்கே அனுபவிச்சுக்கலாம். சேயீர் மலை தேசத்தை இங்கே தின்னுக்கலாம். அவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு சந்ததி சந்தியால் வயிற்றுக்கு திரவியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். அவனுக்கு நித்தியத்துக்கு பங்கு கிடையாது. தேவன் என்னையும் உங்களையும் யாக்கோபையும் இந்த உலகத்தினுடைய திரவியத்துக்காக நம்மளை முன்குறிக்கல. ஆமென். நித்தியத்துக்கு என்று நம்மளை முன்குறித்திருக்கிறார். நித்திய மகிமைக்கென்று, நித்திய ஆசீர்வாதத்திற்காக தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஏசாவா, உலகமா, சேயீர் மலை தேசத்தை அனுபவிச்சுக்க போ, அவ்வளவுதான். இந்த உலகத்தினுடைய திரவியங்களினால் வைத்த திருப்தி ஆக்கிக்க, மிச்சம் மீதியும் பிள்ளை குட்டிகளுக்கு சேர்த்து வச்சுக்க, அவ்வளவுதான். நித்தியத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் யாக்கோபனுடைய சந்ததியாருக்கும் ஆவியின்படியான யூதர்களுக்கு தேவன் வச்சிருக்கிறது ஒரு நித்திய ஆசீர்வாதம், நித்திய மகிமை, குமாரனுடைய சாயல், தேவனுடைய ராஜ்யம், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம். இந்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு தேவன் சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டார். அவனை சுத்திகரிப்பார், அவனை அனுப்ப வேண்டியதா இருக்கு. கானான சுதந்திர, உனக்கு கானான வச்சிருக்கிற மேன், ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை வச்சேன், உனக்கு கானானை வச்சிருக்கிறேன், உனக்கு கானான் தேசத்தை வச்சிருக்கேன். அதை நீ சுதந்திரிப்பதற்கு உன் வாழ்க்கையில நீ பண்ணல பிரச்சனை. ஏமாத்தினியா, தகப்பனை ஏமாத்தினியா, உன் சகோதரனை ஏமாத்தினியா, உன் வாழ்க்கையில பாவம் இருந்துச்சா, அக்கிரமம் இருந்துச்சா, அக்கிரமம் நிவர்த்தி ஆகணும். உன் பாவ தோஷம் உன்னை விட்டு நீங்கணும். நீ செய்த தலைமுறைக்கு, நீ செய்த அக்கிரமத்துக்கு ஒரு 3-4 தலைமுறை அங்க நிக்கணும். போய் அடிமையா இருந்து உன் பாவ தோஷம் உன்னை விட்டு நீங்கி, பிதா செஞ்ச அக்கிரமத்து 4 முறையா எல்லாம் கழிச்சு கட்டிட்டு உன் தோஷம் உன்னை விட்டு நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நீ கானானை சொந்தரிச்சுக்கலாம். போ. நித்தியத்துக்கும் யோசிக்கிறவர். அவருடைய வழிகள் செம்மையானவைகள், அவருடைய வழிகள் சம்பூர்ணமானவைகள். நமக்கு தெரியாது. அவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், அவன் ஓகோன் இருக்கான். அவன் சேயீர் மலை தேசத்தை கொடுத்துட்ட, நானும் என் புள்ள குட்டிகள்லாம் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எகிப்துல அடிமைத்தனமா செங்கல் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்னது? கர்த்தர் சிநேகிச்சார், கர்த்தர் சிநேகிச்சார், கர்த்தர் சிநேகிச்சார். எங்க கர்த்தர் எங்களை சிநேகிச்சார்? கர்த்தர் எல்லாம் எங்களை சிநேகிக்கல. யோசுவாவுடைய நாட்களில் இருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் ஜனங்களுடைய இருதயத்துல கர்த்தர் எங்களை எங்க சிநேகிச்சார், கர்த்தர் எங்களை சிநேகிச்சார். பிரியமானவர்களே, அந்த ஜனங்களை போல நாம் சொல்ல வேண்டாம். அவனுக்கு சேயீர் மலை தேசத்தை கொடுத்தவர், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்தவர் தேவன் நமக்கு ஒரு நித்திய பரம காணனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் நமக்கு சுதந்திரம். அதற்கு முன்னதாக தேவன் நம்ம இந்த பூமியில என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, நம்மள அநேக விஷயங்களை நம்மளை சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கு. அநேக விஷயங்களை நம்மளை சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கு, நம்மை கழுவ வேண்டியதா இருக்கு. அப்ப சொல்லணும், ஆண்டவருடைய வழிகள் நம்ம என்னன்னு சொல்லணும், நாம செம்மையானவைகள், தேவனுடைய வழிகள் பூர்ணமானவைகள் சொல்லணும். எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். God's ways are perfect. எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம்.
அது யோசுவா 24, இது எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். இங்க நான் வாசிக்கிறோம். எரேமியாவினிடத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்பார், நீ என்னத்தை காண்கிறாய்ன்னு சொன்னார். ஆண்டவரே, நான் 2 கூடை அத்திப்பழ கூடைகளை நான் பார்க்கிறேன். ஒன்று கெட்ட அத்திப்பழ கூடைகள், இன்னொன்று நல்ல அத்திப்பழ கூடைகள். 2ஆம் வசனத்தில் ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்கள், மிகவும் நல்ல அத்திப்பழம், மற்ற கூடை மிகவும் கெட்ட அத்திப்பழங்கள். அப்ப 4ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தியர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன், அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர் மேல் கண் வைப்பேன், அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன். ஓ காட், இது இது நல்ல அத்திப்பழம் யாரு? சிறைப்பட்டு போனவர்கள் என்னவா? யூதாவிலிருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தேவன் அவரை அழைச்சிட்டு போய் 70 வருஷம் அங்க ஒரு அடிமைத்தனத்தில் 70 வருஷம் வச்சிருந்தார். தேவன் அவர்களை சுத்திகரித்தார். 70 ஆண்டுகள் வைத்து அவர்களை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு சிறையிருப்பு அனுப்பிச்சார். என்ன அத்திப்பழக்கூடைகள்? அதில் நல்ல அத்திப்பழக்கூடம். சில வீணா போன கெட்ட அத்திப்பழக்கூடங்கள் எல்லாம் இங்கே கிடக்கு. அவங்களுக்குள்ள என்னவா இருந்திருக்கும் சொல்லுவாங்க. சிறைப்பட்டு போனவனெல்லாம் என்ன மாதிரி தெரியும்? சிறைப்பட்டு போனவனெல்லாம் கெட்ட அத்திப்பழம் மாதிரி தெரியும். லோக்கல்லே யூதேயாவிலே இருக்கிறவர்கள் என்ன மாதிரி தெரியும்? நல்ல அத்திப்பழம் மாதிரி தெரியும். தேவனுடைய வழிகள் பூரணமானவைகள், சம்பூர்ணமானவைகள் நமக்கு தெரியாது. நாம் எந்த சூழ்நிலையில் நாம் யாரையும் நாம் நியாயந்திருக்க கூடாது. நாம் கண்டம் பண்ணிக்கவும் கூடாது. ஆண்டவரே, இஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபார் குட். இந்த சிறையிருப்பு எனக்கு நல்லது, இந்த சிக்ஷை எனக்கு நல்லது, இந்த இடத்துல இந்த அவமானம், இந்த சிறையிருப்பு, இந்த தீங்கு, இதெல்லாம் எனக்கு நல்லது ஆண்டவரே. என்னை சுத்திகரிக்கிறதுக்காக நீங்க செய்றீங்க, நமக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு நான் கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், அவர்கள் என் தேவனாயிருப்பார், முழு இருதயத்தோடு என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல சில ஜனங்களை நான் என்ன செஞ்சிருவேன்? நான் தள்ளி விட்டுருவேன். அதில் புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்கள், புசிக்கத்தக்க நல்ல அத்திப்பழங்களை தேவன் என்ன செய்கிறார்? சுத்திகரிப்பதற்காக தேவன் சிறைப்பிடிக்கிறார். எவ்வளவு விஷயங்கள் தேவன் நம்மளை சிக்ஷிக்க வேண்டியதா இருக்கு, துன்புறுத்தல்களுக்கு நமக்கு ஆளாக்க வேண்டியதா இருக்கு, சிறுமைப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட வேலைகள் எல்லாவற்றிலும் நாம் பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகள் என்னன்னு சொல்லணும்? உத்தமமானவைகள் சொல்லணும். உலகத்தாரை பார்த்து அவன் நல்லா இருக்கான்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய வழிகள் செம்மையானவைகள். ஆண்டவரே, வேலையின்மையா? ஆண்டவரே, உங்களுடைய நேரம் இருக்கு, பெஸ்ட் நேரம் இருக்கு. இன்னும் பர்மனன்ட் ஜாப் இல்லையா? ஓகே ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுறேன், நீ என்னை சிநேகிக்கிறீங்க, உங்களுடைய சிநேகிதத்தை நான் சந்தேகிக்க மாட்டேன். நான் எதுவா இருந்தாலும் சரி, கல்யாணம் டிலே ஆகுது, அல்லது குழந்தைகள் டிலே ஆகுது, வேலை வாய்ப்பு டிலே ஆகுது, சில சிறுமைகள், சில சாபங்கள், சில சூழ்நிலைகள், சில சிக்ஷைகள், எதுவா இருந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் என்னவாகவே நடக்கிறது? நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. கடைசியா முடிக்கும் பொழுது இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள், God's ways are always perfect. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 8. ஆண்டவருடைய இன்டென்ஷன், நீங்கள் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் எனக்கு ஜெருசலேம், அப்புறம் யூதேயா, சமாரியா, அப்புறம் உலகெங்கிலும் நீங்கள் எனக்கு என்னவாயிருப்பீர்கள்? ஷார்ட். அதுதான் காட்ஸனுடைய இன்டென்ஷன். பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அவர்கள் சாட்சியா இந்த உலகம் எங்கும் இந்த காட்ஸ்பலை கொண்டு போகணுங்கிறது தான் காட்ஸனுடைய பர்பஸ். ஆனால் இந்த ஜனங்களை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் எல்லாரும் எங்கே உட்காந்துட்டாங்க? எல்லாம் ஜெருசலேம்லயே உட்காந்தாச்சு. எல்லாம் எருசலேம்லயே உட்கார்ந்துட்டாங்க. அடுத்தவர்களுக்கு காஸ்பல் போகணும், புறஜாதிகளுக்கு காஸ்பல் போகணும், இன்னும் யூதேயாவுக்கு வெளியில போகணும், சமாரியாவுக்கு போகணும், உலகம் எங்கு காஸ்பல் போகணுங்கிறதான இன்டென்ஷன் யாரும் கிடையாது. எல்லாம் ஜெருசலேம்லயே உட்காந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப தேவன் என்ன செய்வார்? அப்ப இப்படிதான் பண்ணுவார். 1ஆம் வசனம், அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர
மற்ற யாவரும் யூதேயா சமாரிய தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். 4 வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பிலிப்பு என்பவன் சமாரியாவுக்கு போனான். பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, இப்ப அந்த சபைக்கு அந்த மிகுந்த துன்பம் உண்டானது தேவனுடைய வழியா, தேவனுடைய வழி இல்லையா? சொல்லுங்க. தேவனுடைய தீர்மானம் என்ன? எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்காங்க? எருசலேம் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப எப்படி போறது? யாருக்கு போறதுக்கு மனசு இல்ல. தேவன் என்ன பண்ணி விட்டார் அப்படின்னா, சபைக்கு மிகுந்த உபத்திரவத்தி துன்பம் உண்டாகும் பொழுது அப்போஸ்தலர்களை தேவன் மீதி வச்சுட்டு பாக்கி யாவரும் யூதேயா சமாரிய தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். அப்படி சிதறப்பட்டு போகும் பொழுதுதான் காஸ்பல் எல்லா இடத்துக்கும் போகுது. ஆமென். இது யாருடைய வழி? திஸ் இஸ் காட்ஸ் வே. தேவனுடைய வழி. அவருடைய வழிகள் நமக்கு புரியாது. ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவருடைய வழியை அறிந்தவர்கள் எல்லாவற்றிலும் சூழ்நிலைகளும் ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள். நீரோ மன்னன் நினைச்சான் இந்த ரோமர் கடைசி நாட்களில், ரோமர் அப்போஸ்தலர் 10 கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வாடகை வீட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு மேலாக வாடகை வீட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் குடியிருந்தார். காஸ்பல் சொல்லிட்டு இருந்தார் ரோம்ல. அவனை பிடிச்சு போட்டாச்சு. இவன் இந்த ஒத்த ஆள் இருந்துகிட்டு, இந்த பவுல்ங்கிற ஒத்த ஆள் இருந்துகிட்டு எவ்வளவு தூரத்துக்கு இந்த நஸ்ரேன் நாளைக்கு இந்த கிறிஸ்தவத்தை இவன் பரப்புகிறான். இவனை தூக்கி உள்ளார பிடிச்சு போடுறான்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயில பிடிச்சு போட்டாங்க. சிறைச்சேதம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, வெளியில விட்டாதானே நீ காஸ்பல் சொல்லுவேன், வெளியில விட்டாதானே நீ நற்செய்தி சொல்லுவேன், உன்னை தூக்கி உள்ளார போடுன்னு சொல்லிட்டு உள்ளார வந்து உட்கார்ந்த உடனே தேவனுடைய வழி என்ன அனந்த ஞானம், தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய வழிகள் எவ்வளவு செம்மையானவைகள், எவ்வளவு காலத்துக்கு ஒரு தேவன் யோசிக்கிறார். சுறுசுறுப்பாய் பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கிறதான பவுலை பிடிச்சி ஜெயில போய் உட்கார வச்சு, அந்த ஜெயில இருக்கிற நாட்கள்ல எழுதின லெட்டர் தான். எந்தெந்த லெட்டர்லாம்? பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதின லெட்டர், பிலிப்பு சபைக்கு எழுதினது, திமோத்திக்கு எழுதினது, இப்படிப்பட்ட அருமையான சில நிருபங்கள் எல்லாம் எங்க உட்கார்ந்து எழுதினது? ஜெயில உட்கார்ந்து எழுதினது. அவன் நினைச்சான், உலகத்தான் என்ன நினைச்சான், இவனை தூக்கி பிடிச்சு போட்டா சுவிசேஷமே அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டான். தேவன் அந்த ஜெயில உட்கார வச்சு நிருபங்களை எழுத வச்சு, இப்ப அந்த நிருபங்களாலதான் நான் நினைக்கிறேன் நித்தியத்துக்கு வரும்பொழுது பால்கிட்ட போய் சொல்லுவாங்க, பால், நான் பிலிப்பு நிருபத்தை படிச்சுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, நான் 1 தீமோத்தி படிச்சுதான் என்ன செய்யப்பட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இந்த நிருபத்தினாலதான் பால் நான் ரட்சிக்கப்பட்டேன், பால் நான் இந்த நிருபத்தினால ரட்சிக்கப்பட்டேன். எவ்வளவு பேர் நித்தியத்துக்கு வந்து நிக்க போறாங்க. அவர் வாழ்நாள்ல இருந்து செஞ்சிருந்தாருன்னா எவ்வளவு பேர் சந்திச்சிருப்பார்? கொஞ்சம் பேர் சந்திச்சிருந்து என்ன செஞ்சிருந்திருப்பார்? காஸ்பல் சொல்லி இருந்திருப்பார். உள்ளார உட்கார வச்சு என்ன எழுத வச்சு, நிருபங்களை எழுத வச்ச அந்த நிருபம் 2000 வருஷங்களா அந்த நிருபங்களை கொண்டு வாழ்ந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாய் கொண்டவர்கள் கோடி கோடி கோடி. பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகள் நம்ம மண்டைக்கு எவ்வளவேன்னு ஏறாது, புரியாது. அவருடைய வழிகள் உத்தமமானவைகள், அவருடைய வழிகள் செம்மையானவைகள். ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே விசுவாசம் தான். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் என்னவா நடக்கும்? நன்மைக்கு எதுவா நடக்குது. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி. பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துருவோம். நம்ம எல்லாரிடத்திலும் இந்த அக்குவா இருக்கணும். எது? ரோமர் 8:28. கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென்.